அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை சொல்கிறேன், கேட்டு பயனடைங்க. நம்ம வாழ்க்கையில் அன்றாடம் சந்திக்கிறது தான் தலைவலி. தலைவலி வந்துருச்சு, ஒற்றை தலைவலி வந்துருச்சுன்னா, நமக்கு நெற்றியில் தலைவலி வருது, பகுதியில் தலைவலி வருதுன்னா, நம்ம ஒழுங்காக தூங்கலைன்னா அது மாதிரி தலைவலி வர வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதே போல் உச்சந்தலையில் தலைவலி இருந்ததுன்னா, சாப்பிடலன்னா தூக்கம் வரல, தூங்கலை, சாப்பிடலன்னா தண்ணி குடிக்கலைன்னா நம்ம தலைவலி வர வாய்ப்பு இருக்கிறது. நல்லா சாப்பிட்ணும். உச்சந்தலையில் தலைவலிக்குதுனாவே சாப்பிட்லனா வரும், தண்ணி குடிக்கலனா வரும். நெற்றியில் தலைவலி வருதுன்னா, நம்ம தூங்கலைன்னா வரும். பின்னாடி தலைவலி வந்ததுன்னா, முகுளத்தில் தலைவலி வருதுன்னா, மன உளைச்சல் காரணமாக, மன அழுத்தம் காரணமாக வரும். இதுக்கெல்லாம் தீர்வு என்னென்னா, நம்ம வேப்பங்கொட்டையை அரைச்சி, அந்த வேப்பங்கொட்டை தோலோட மேல் தோலை எடுத்துகிட்டு அது உள்ளே இருக்கிற கொட்டையினுடைய தோலோட அரைச்சி நெற்றியில் பற்று போட்டிங்கன்னா தலைவலி குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் 5 ஏலக்காயை எடுத்து அரைச்சி பற்று நெற்றியில் போட்டிங்கனாலும் தலைவலி குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் சுக்கை அரைச்சி நெற்றியில் பற்று போட்டிங்கனாலும் தலைவலி குணமாக வாய்ப்பு இருக்கிறது. ஒரு ஆப்பிளை எடுத்து 4ஆக கட் பண்ணி உப்பு தடவி சாப்பிட்டு வந்தீங்கன்னா தலைவலி சீக்கிரம் குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் முந்திரி பருப்பு அடிக்கடி சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஒற்றை தலைவலி சீக்கிரம் குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் தூக்கம் வராத அவஸ்தைப்படுறாங்க நைட்டில் மக்கள் அத்திக்காய் ஒரு 4 எடுத்துங்க. தோலை சீவத்தில் கழுவிட்டு அப்படியே துண்டு துண்டாக நறுக்கி நெய்யில் வதக்கி சாப்பிட்டிங்கன்னா தூக்கம் நன்றாக வரும். அதே போல் ஜாதிக்காயை எடுத்து துண்டு துண்டாக நறுக்கி நெய்யில் போட்டு வதக்கி சாப்பிட்டு வந்தாலும் தூக்கம் நன்றாக வரும். அதே போல் ஒரு டம்ளர் பால் எடுத்துங்க, 4 ஏலக்காய் எடுத்துங்க, 4 பூண்டு எடுத்துங்க, ஒரு சிட்டிகை மஞ்சள் போட்டு கொதிக்க வச்சு சூடாக பால் குடிச்சிங்கன்னா நன்றாக தூக்கம் வரும். நைட்டில் கொரட்டை விடுவதும் நின்றுவிடும். அதே போல் நம்ம மருதாணி பூ இருக்குது பாருங்கள், மருதாணி பூ கொஞ்சம் கட்டி தலையணைக்கு பக்கத்தில் வச்சுன்னு தூங்கினாலும் தூக்கம் நன்றாக வரும். தலையில் மல்லிகைப்பூ வச்சாலும் தூக்கம் நன்றாக வரும், மன அழுத்தம் குறையும். அதே போல் கசகசா கொஞ்சம் எடுத்துக்கங்க, கல்கண்டு 2ஐயும் சேர்த்து மென்று தண்ணி குடிச்சிங்கன்னா தூக்கம் நன்றாக வரும். அதே போல் பூண்டை உரித்து நம்ம வேஸ்ட் பண்ணிடுறோம் அந்த தோலை தலையணை மாரி கட்டி தலையணை பக்கத்தில் வச்சுன்னு படுத்திங்கனாலும் நன்றாக தூக்கம் வர வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் மாங்கொட்டையை எடுத்து நல்லா காய வச்சு உலர்த்தி பவுடர் ஆக்கி தேன் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா இதயம் பலப்படும், கிட்னியும் பலப்படும், சர்க்கரை கண்ட்ரோலுக்கு வரும். அதே போல் கருவேப்பிலை ஜூஸாக போட்டு குடிங்க. ஜூஸாக போட்டு குடிச்சிங்கன்னா முடி கருமையாக வளரும், சர்க்கரையும் கண்ட்ரோலுக்கு வரும். அதே போல் கருவேப்பிலையுடைய பழத்தை சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண் பார்வை திறன் அதிகமாகும். கண் பார்வை நல்லா தெரியாதவங்களுக்கும் கண் பார்வை நல்லா தெரிய ஆரம்பிக்கும். அதே போல் காளான் சூப்பு அடிக்கடி குடிச்சுன்னு வாங்க. ஒல்லியாகிறவங்களும் குண்டாக வாய்ப்பு இருக்கிறது. காது கேட்காதவங்களும் காது கேட்கும் திறன் அதிகமாகும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் சில மருத்துவ குறிப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.